NCERT 12 Physics Exercise 9.26. An angular magnification magnifying power of 30x is decided using an objective of focal length 1.25 cm and an eyepiece of focal length 5 cm. How will you set up the compound microscope? So compound microscope க்கு நமக்கு தெரியும் என்ன தெரியும் ஒரு eyepiece இருக்கும் objective இருக்கும் ஒரு eyepiece இருக்கும் objective வந்து குட்டியோண்டு இருக்கும். எஸ் இந்த அப்ஜெக்டிவ் உடைய ஃபோக்கல் லென்த் தான் எவ்வளோ சொல்கிறாங்க இட் இஸ் 1.25 சென்டிமீட்டர். இந்த ஐபீஸ் உடைய ஃபோக்கல் லென்த் எவ்வளோ சொல்கிறாங்க 5 சென்டிமீட்டர் சொல்கிறாங்க. இப்போது ஹவ் வில் யூ செட் அப் அ காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்? பட் இதில் கொடுத்துருக்கிற ஒரே க்ளூ என்னென்னா மேக்னிஃபிகேஷன் எம் வந்து 13 கொடுத்துருக்காங்க. நமக்கு மேக்னிஃபிகேஷனுக்கு ஃபார்முலா நமக்கு தெரியும் m0 இன்ட்டு எம்இ தெரியும். ஓகே இதில் m0க்கு என்ன வரும் L by F0, பட் இங்கே L இல்லை, அதனால நம்ம V0 by U0 யூஸ் பண்ணிப்போம். MEக்கு 1 plus D by FE. சரி, இப்போ மேக்னிஃபிகேஷன் 13 சொல்லியாச்சு இல்லையா? ஸோ 30க்கு எம்முக்கு பதிலாக நான் 30 போட்டுக்கிறேன். எனக்கு V0 தெரியாது, U0 தெரியாது, ஓகேவா? பட் D நமக்கு தெரியும், இட் இஸ் 25. ஓகே, FEயோட வேல்யூ தெரியும் 5. இது FEயும் பாசிட்டிவ் தான். இப்போ நல்லா பாருங்கள், V0 தெரியாது, U0 வந்து நமக்கு எங்கே வச்சுருப்போம் யூஸ்வலாகவே ஆப்ஜெக்டாக இன் ஃப்ரண்ட் ஆஃப் இது. அப்போ நான் அதில் மைனஸ் நான் போட்டுக்கலாம். ஓகே, இது மட்டும் நமக்கு தெரியும். F0 வந்து என்ன தான் இருக்கும், D வந்து 25 சென்டிமீட்டர் பாசிட்டிவ் தான், FE வந்து பாசிட்டிவ் தான், அண்ட் V0 நமக்கு எங்கே தான் இருக்கும், இந்த சைடு தான் இருக்கும், ரியல் இமேஜாக தான் இருக்கும். அதனால் இட் இஸ் இந்த U0 மட்டும் மைனஸ் இருக்கும். ஓகே, இப்போ நான் சால்வ் பண்ணால் மைனஸ் V0 U0 இது என்ன ஆகும் 30/5 ஆகும். இங்கே 30 இருக்குது, ஸோ 30 கேன்சல் ஆகும். ஸோ 5 எந்த சைடு போச்சுன்னா மைனஸ் V0/U0. இதுலேருந்து நான் என்ன எழுதிக்கலாம், V0 இஸ் ஈக்குவல் டு -5 U0ன்னு எழுதிக்கலாம்ல. சரி, இப்போ இதுதான் நமக்கு கிடச்சிருக்க ஒரு ஈக்குவேஷன். இப்போ நம்ம இதை வச்சு நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இப்போ நமக்கு லென்ஸ் ஃபார்முலா என்ன தெரியும், 1/f இஸ் ஈக்குவல் டு 1/v மைனஸ் 1/uன்னு தெரியும். இப்போ V0 U0 தெரிஞ்சதுனால நான் F0 எனக்கு தெரியும். ஸோ இந்த ஈக்குவேஷனை அப்ஜெக்டிவ்க்கு வச்சு லென்ஸுக்கு எழுதிக்கிறேன். இப்போ வாட் இஸ் 1/f0, 1/2.5 சென்டிமீட்டர் பாசிட்டிவ் தான். அண்ட் V0 எவ்வளோ இருக்குது -5 U0 அண்ட் U0 இப்படி இருக்குது, விச் இஸ் ஈக்குவல் டு இப்போ 5 U0 இங்கே எப்படி இருக்கும். ஓகே, இப்போது நான் இந்த ஈக்குவேஷனை எப்படி எழுதிக்கலாம், 1/5 U0 ஒரு மைனஸை நான் காமனாக எடுத்துட்டேன்னா ப்ளஸ் 1/U0 தானே வரும். இப்போ நான் எல்சிஎம் எதுக்கு எடுத்தேன்னா 5 U0 புரியும் நினைக்கிறேன். ஸோ மைனஸ் இப்போ காமனாக இருக்குது. இப்போ இந்த இதில் 1 தான் வரும், இந்த இதுக்கு எல்சிஎம் எடுத்தால் 5 வரும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு -6/5 U0. இப்போ இந்த ஈக்குவேஷனில் நம்ம என்ன எழுதிக்கலாம், -6/5 U0 விச் இஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 1.25 இருக்கும். Therefore, U0 is equal to -6/5. இந்த 1.25 போச்சுன்னா இந்த சைடு வரும் 1.25. ஓகே, இப்போ 5 டேபிளுக்கு நான் கேன்சல் பண்ணால் என்ன வரும் 0.25 வரும். இப்போது 6 × 25 நமக்கு தெரியும், இட் இஸ் 150. 2 டெசிமல் இருக்கிறதுனால நான் 1.5 போட்டுக்கலாம். அதாவது U0 வேல்யூ என்ன -1.5 சென்டிமீட்டர். சரி, இப்போ U0 கிடச்சிருச்சு. ஸோ நம்ம இந்த ஈக்குவேஷன் ரிலேஷன்லேருந்து V0 அப்போ என்ன இருக்கும் -5 × 1.5. ஸோ V0 வேல்யூ என்ன இருக்குன்னா 7.5 சென்டிமீட்டராக இருக்கும். ஸோ V0 ஆன்சர் வந்து இது. சரி, இப்போது U0 V0 எல்லாமே நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ FE வச்சு சால்வ் பண்ணலாம். நமக்கு ஆக்சுவலாக என்ன கண்டுபிடிக்கணும், ஒரு காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்பை எப்படி செட் பண்ணுறோன்னு வேணும். அப்போ U0 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இவ்வளோ செப்பரேஷன் எவ்வளோன்னு பார்க்கணும்ல. ஸோ அதுக்காக தான் நம்ம அடுத்தது சால்வ் பண்ண போகிறோம். இந்த செப்பரேஷன் எப்படி சால்வ் பண்ணுவோம், V0 டிஸ்டன்ஸ் தெரிஞ்சிருச்சு. இப்போ இதே போல் UE டிஸ்டன்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா தெரிஞ்சிட போகுது. அதனால் நம்ம லென்ஸ் ஃபார்முலா. ஸோ 1/FE இஸ் ஈக்குவல் டு 1/VE மைனஸ் 1/UE. இப்போ 1/FEங்கிற போது இது 5 ஆகும். EE வந்து நமக்கு இப்போ என்ன தெரியும், நம்ம இங்கே தான் வந்து D நமக்கு வந்து 25 சென்டிமீட்டர் எடுத்துருக்கோம். ஸோ அதே போல் தான் இந்த V என்ன ஆகும் -25 வரும். புரியுதா? ஸோ இந்த இடத்துல -25 ஓகே -UE. சரி, இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா என்ன ஆகும், இந்த UE அந்த சைடு போச்சுன்னா ப்ளஸ் UE ஆகும், இங்கே -1/25 ஆகும், இந்த 1/5 இந்த வந்துச்சுன்னா -1/5 வரும். இப்போ இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க. எல்சிஎம் எடுத்தால் என்ன ஆகும்,
இது 25 ஆகும், இங்கே -1 வரும், இங்கே -5 வரும். ஸோ இங்கே ஆன்சர் என்ன இருக்கும், -6/25 இருக்கும். இது வந்து 1/UE. அப்போ தேர்ஃபோர் யூஇயோட வேல்யூ என்ன இருக்கும், -25/6. இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா -4.16 சென்டிமீட்டர் இருக்கும். அப்போ யூஇயோட ஆன்சர் என்ன, -4.16 சென்டிமீட்டர். சரி, இப்போ நம்ம லென்ஸ் டயக்ராம் வரைஞ்சோன்னா இது அப்ஜெக்டிவ், இது காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப், இந்த செப்பரேஷன் தான் நமக்கு வேணும். ஸோ இது வந்து V0, இது வந்து யூஇன்னு தெரியும். அப்போது இந்த செப்பரேஷன் டிங்கிறத எழுதுவோம், V0 + UE தானே, அதாவது மைனஸ்லாம் போடக்கூடாது, மேக்னிடியூட். அப்போது டிஸ்டன்ஸ் ஆஃப் செப்பரேஷன், தேர்ஃபோர் distance of separation which is equal to V0 என்ன இருக்கும், V0 ஆன்சர் 7.5 and UEயோட ஆன்சர் என்ன 4.16. இப்போ ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம்னா 11.66 சென்டிமீட்டராக இருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். ஸோ எப்படி நம்ம இந்த காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்பை செட் பண்ணுவோம்னா, டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ லென்சஸ் வந்து 11.66 சென்டிமீட்டர்னும், ஒரு ஆப்ஜெக்டை எவ்வளோ டிஸ்டன்ஸில் வச்சுக்கணும், 1.5 சென்டிமீட்டர் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வச்சுக்கணும். ஸோ திஸ் இஸ் தி ஆன்சர்.